பிரைஸ் லாட். இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி வவுனியாவிலிருந்து நாம் பாஸ்டர் சுப்பானி. நாங்கள் ஒரு வார்த்தையை பார்ப்போம். வார்த்தை தான் தேவனாக இருக்கிறார். எங்களுடைய கிருபை உள்ள வசனங்கள் எங்களை ஊன்ற கட்டுறதா இருக்கிறது. இந்த கிருபை உள்ள வசனங்கள் எங்களை ஆவியில் கலக்கும் பொழுது நாங்கள் தேவனே எங்களுக்குள்ள நிறைந்தவராய் காணப்படுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமீன். என்ன இங்கே சொல்லப்படுகிறது? இவ்விதமாக என்று நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று வாய்விட்டு அறிக்கை பண்ணி தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி இருதயத்தில் நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுறோம். நாங்கள் அப்படி விசுவாசிக்கிறது தேவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எங்களை நீதிமான்களாய் மாற்றுறார். விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அவருடைய பிள்ளையாய் பிறக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அதே நீதியை எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில வச்சிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளையா பிறந்ததுக்கு பிறகு நாங்கள் புது சிருஷ்டிப்பாய் பிறந்து அவருடைய பிள்ளையாய் பிறந்ததுக்கு பிறகு தேவனுக்கும் எங்களுக்கும் ஒரு இடைவெளியும் இல்லை, அவருக்கும் எங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அவரோட ஐக்கியமாய் சமாதானத்துடன் இருக்கிறோம். அவற்றை பிள்ளையா இருக்கிறோம். அப்பாக்கும் பிள்ளைக்கும் எந்த ஒரு பிரச்சனையோ இல்லாட்டி குழப்பமோ இடையில வேறுபாடோ எதுவுமே இருக்காது. ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் ஒன்றாத்தான் இருப்போம். எங்களுக்குள்ள அவரும் அவருக்குள்ள நாங்களும் வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. 2வது வசனத்தை பாருங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமீன். அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்கு. கிருபை என்று சொன்னால் அவருடைய மகளாய் பிறந்ததே கிருபை. நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலாத, நாங்கள் நினைச்சது கூட இல்லை அவர் எங்களை தன்னுடைய மகளாய் பிறப்பிப்பார் என்று சொல்லி, பெற்றெடுப்பார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் கிருபை. அவர்கிட்ட பிள்ளையாய் பிறந்ததுக்கு பிறகு அவருடைய ஒரே குமாரனையை எங்களுக்காக கொடுத்து அவர் எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்துட்டு அவருடைய முழு மகிமையையும் அவருடைய நித்திய ஜீவனையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவரை போலவே, அதாவது தேவனுடைய சொந்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவை போலவே எங்களை பிறப்பிச்சிருக்கிறார். நாங்கள் அவரை போலவே பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமா இப்பொழுதே நீங்க இருக்கிறீர்கள். அவர் இருக்கிற பிரகாரமா நீங்க இப்பொழுது இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அவரை போல பிறந்திருக்கிறோம். இதுதான் கிருபை. அவரை போல பிறந்துட்டு அவருக்குள்ளது எல்லாம் தேவனுக்குரியது முழுதும், இயேசு கிறிஸ்துவுக்குரிய முழு சுபாவமும் எல்லாமே மகிமையிலிருந்து பரிசுத்தத்திலிருந்து அவர் செய்த வல்லமையிலிருந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறார். அவரை போலவே எங்களை மாற்றி இருக்கிறார். இதுதான் கிருபை. இந்த கிருபைக்கு நாங்கள் எவ்வளவு விலை கொடுத்தாலும் முடியாது. ஏனென்றால் எங்கள் மீது வச்ச அன்பின் மேன்மையை இந்த இடத்துல காட்டப்படுது. இதுக்கு நாங்கள் அன்பு கூறத்தான் முடியும், இந்த மேன்மை பாராட்டத்தான் முடியுமே ஒழிய வேறு எதுவுமே செய்ய முடியாது. அடுத்த வசனத்தை பாருங்க. 3வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறதென்று நாங்கள் அறிந்து. ஆமீன்.
எங்களுக்கு ஒரு உபத்திரவம் வருதுன்னு சொன்னால் அது எங்களை பொறுமை பரீட்சையையும் நம்பிக்கையையும் உண்டாக்குறதுன்னு நாங்கள் அறிந்து, எங்களுக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னா நாங்கள் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கும் பொழுது எங்களால் இருக்க முடியும். ஏனென்றால் ஆவியின் கனிகளான பொறுமை இருக்குது, எங்களால் இருக்க முடியும். அந்த உபத்திரவமே எங்களுக்கு நன்மையாய் எங்கள் தேவன் மாற்றி தருவார், மாற்றி விட்டுட்டு போயிடுவார். எப்படின்னு சொன்னால் அந்த உபத்திரவத்திலையும் எங்களுக்கு நன்மை தான் உண்டாகியிருக்கும். நாங்கள் பொறுமையாக இருந்து பார்க்கும் பொழுது எனக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கு. பெரிய உபத்திரவமாக இருக்கும், நான் அதுக்கு எதிர்த்து நின்றுட்டு ஓகேன்ட்டு பொறுமையாக இருந்து கொஞ்சம் பார்த்தா அது நல்லதாக மாறும். அது நன்மைக்கு எது விதமாய் எனக்கு மாறி இருக்கிறத நான் பார்க்குறேன். நான் அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம் பாருங்க, 4வது வசனம். உபத்திரங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமீன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனுமே எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாய் நிறைஞ்சிருக்கிறார். அவர் வந்த பிறகு எங்களுடைய இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னால் எங்களால் இந்த இதை ரட்சிக்கப்படுறதோ இல்லாட்டி தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார் என்பதையோ இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பதையோ நாங்கள் நம்பவே முடியாது. அது மாத்திரமல்ல, தேவன் சொன்ன இந்த பைபிளில் சொன்ன காரியங்களே எங்களால் நம்ப முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறார். அவர் இருக்கிறதால தான் நாங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் எழுப்பப்பட்ட பொழுது சொல்கிறார், நான் போகிறேன், உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்று சொல்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் மகா பெரிய தேவன். அவர் தான் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர். அவரும் நாங்களும் இப்போ ஒன்றாய் ஐக்கியமாய் இருக்கிறோம். அவர் எங்களுக்குள்ள நிறைஞ்சு போய் இருக்கிறார். தேங்க்யூ அப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இப்படியா எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே அப்பா, உமக்கு கோடான கோடி சோஸ்திரம். நன்றி தகப்பனே. நாங்கள் ஒரு பாட்டு பாடிட்டு வர்ஷிப் செய்வோம். செஞ்சின ஒரு பாட்டு படிங்க. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. வேலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. வேலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால்
என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஆமீன், ஆமீன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. நன்றி தகப்பனே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறேன், வல்லவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, இன்னும் கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே உம்மை துதிக்கிறேன். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று எங்களை கூப்பிட பண்ணுகிற எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை தந்தீரே அப்பா. நாங்கள் அவருடைய செல்ல பிள்ளைகளாய் இருக்கிறதுக்காக நன்றி, நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறேன். நல்லவரை துதிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்து தலையாகவன் நாங்கள் அவருடைய எலும்புக்கும் தசைக்கும் அவயங்களுக்கும் உரியவளாயிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நாங்கள் அவருடன் கொடிகளாயிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஒன்றாக வண்ணசாய் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த மகிமைக்காக நன்றி அப்பா. இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை திருத்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் பிறப்பித்தீரே தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி அப்பா. நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரையுமே துதிக்கிறேன். எங்களில் இருந்து நீர் வெளிப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறதுக்காக நன்றி. இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடனே கூட இருக்கிறவரையுமே துதிக்கிறேன் அப்பா. நன்றி சொல்லுகிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரையுமே துதிக்கிறேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே சம்பூர்ணமாய் நிறைஞ்சிருக்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவரே.
உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறீங்க தகப்பனே. எங்களுடைய உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரையும் நீர் நிறைஞ்சு போயிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாவும் ராஜரீக ஆசாரியர்களாயும் எங்களை மாற்றினீரே அப்பா. மக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறியீர்களா என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் சாதாரண மனுஷர்கள் அல்ல, நாங்கள் புதிய சிருஷ்டிப்பு. எங்களுடைய தேவன் எங்களை தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து எங்களை உருவாக்கி இருக்கிறார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நாங்கள் அவருடன் ஐக்கியமாய் இருக்கிறதுக்காகவே எங்களை அழைத்தார். இந்த கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொன்னபடி நாங்கள் அவரோடு இணைந்து அவரும் நாங்களும் ஒன்றாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். தேவ வார்த்தையை உடையவர்கள் தேவர்கள் என்று சொன்னதற்காக நன்றி அப்பா. நாங்கள் தேவர்களாயிருக்கிறோம். நாங்கள் சீயோன் மலையினிடத்திலும் பரம எருசலேமிடத்திலும் 1000-16,000 தேவ தூதர்களிடத்திலும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். இப்படியாய் நாங்கள் இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உடன் சகோதரிகளாய் இருக்கிறோம். நன்றி சொல்லுகிறேன். எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றினீரே அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி அப்பா. இந்த உலகத்திற்கு நாங்கள் உப்பாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை தந்து எங்களை நீதிமானாய் மாற்றினவரை துதிக்கிறேன். அவருடைய பரிசுத்தத்தை தந்து எங்களை பரிசுத்தவாளாய் மாற்றினீங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாங்கள் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டதற்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நல்லவரே. இப்படியா எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே. இந்த உலகத்திலே அன்பு என்று சொன்னால் தேவனுடைய அன்பே ஒன்றே ஒன்று. எங்கள் மீது அன்பு கூர்ந்து அவருடைய ஒரே குமாரனே எங்களுக்காக கொடுத்த தேவாதி தேவனை உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. I love you Dad, I love you Holy Spirit, I love you Jesus. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நாங்கள் பரிபூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லி நாங்கள் அவரை போலவே, எங்களுடைய பிதாவை போல, எங்களுடைய அப்பாவை போலவே நாங்கள் எல்லாவற்றிலும் பரிபூரணமாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் வலது பாரிசத்தில் எங்களை உட்கார வைத்திருக்கிற உமது மகாபெரிய கிருபைக்காக நன்றி, உமது மகாபெரிய அன்பிற்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. என்னை தொடுகிறவன் தேவனுடைய அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே. அவரின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய தேவனில் அன்பு கூறுகிறவர்கள். அவர் எங்கள் மீது வைத்த அன்பை நாங்கள் அறிந்து அவர் மீது நாங்கள் அன்பு கூறுகிறோம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அடுத்த விசுவாசரிக்க பஜோனிகா வாசிப்பா. நிரந்தரமான ஒரு தாக்கத்தை உருவாக்குவது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நீங்கள் இந்த உலகில் எவ்வளவு காலம் வாழ்வீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் வாழும் காலத்தில் இந்த உலகிலே எவ்வகையான மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்பதே முக்கியமானது. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு உதாரண புருஷனாக இருக்கிறார். அவர் பூமியிலே பல வருஷம் மாம்சத்தில் வாழவில்லை. ஆனாலும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். லூக்கா 3:23 அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு எலியாவின் குமாரன். அவர் 33 வயதில் சிலுவையில் அறையப்பட்டார். 3 வருடங்களில் அவர் செய்த ஊழியத்தினால் முழு உலகத்தையும் மாற்றியமைத்தார். இந்த உலக வரலாற்றில் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த தாக்கத்தையும் மாற்றத்தையும் போல வேறு எவரும் சாதிக்கவே இல்லை. இந்த உலகத்தில் கணிக்கப்படும் திகதி கூட அவரை மையமாக வைத்தே கணிக்கப்படுகின்றது. அவரது பிறப்பு இந்த வரலாற்றையே மாற்றியமைத்தது. இந்த உலகமே அவருக்கு முன் அவருக்கு பின் என்று அழைக்கப்படும் அளவிற்கு இந்த உலகத்திலே அவரது தாக்கம் இருந்தது. என்ன ஆச்சரியம்! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தேவனுடைய மகிமையை தனக்கூடாக வெளிப்படுத்தி இருந்தார். அவர் தண்ணீர் மேலே நடந்தார். காற்றுடனும் கடலுடனும் பேசி அவற்றை கட்டுப்படுத்தினார். காது கேளாதவர்களை சுகப்படுத்தினார். குருடர்களின் கண்களை திறந்து அவர்களை சுகமாக்கினார். முடவர்களை நடக்க வைத்தார். திரள் கூட்டமான ஜனங்களின் சரீரத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்கி பரிபூரண சுகத்தை கொடுத்தார். அவர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே மனித குலத்திற்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இதிலே உள்ள அழகிய சிறப்பு என்னவென்றால், அவர் இவை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே செய்து முடித்தார். யோவான் 14:10 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இங்கே அவர் பரிசுத்த ஆவியானவரே தம்முடைய பிதாவாக குறிப்பிடுகின்றார். யோவான் 8:38 நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பிதாவுடனான ஒருமித்த ஆச்சரியமான பிரமிக்கத்தக்க அற்புதமான வாழ்வை இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டினார். அவர் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே எவற்றையும் நடப்பித்தார். இயேசு கிறிஸ்துவுடன் இருந்த அதே வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதும் எங்களுக்குள் வாசமாக இருப்பதினால் நாமும் அவரைப் போலவே நடந்து கொள்ளவும் செயல்படவும் முடியும். யோவான் 20:21 அவர் சொல்லியிருக்கிறார், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த அதே அதிகாரம் வல்லமை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் நீங்களும் இந்த உலகத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நீங்களும் அவர் செய்தது போலவே இந்த பூமியிலே நன்மையான காரியங்களை செய்ய முடியும். ஜெபம். அன்பின் தகப்பனே, இந்த இருண்ட உலகிலே ஒரு வெளிச்சமாக என்னை அழைத்து கனப்படுத்தியதற்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரம். என்னுடைய வெளிச்சம் எங்கும் பிரகாசிக்கின்றது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் இந்த உலகத்தில் உமது பேரன்பையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தி ஒரு நிரந்தரமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் நான் ஏற்படுத்துகிறேன். நான் உம்முடைய மகிமையிலும் பரிபூரணத்திலும் நடைபோட்டு உம்முடைய நீதியை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி ஆவிக்குரிய அதிகாரத்தை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெற்றி நடை போடுகின்றேன். ஆமீன். ஆமீன் ஆமீன். பஜோனிக்கானில் அழகாக வாசிச்சிங்க. இந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்தார், அவர் செய்த மாற்றமும் தாக்கமும் என்ன, அவரை போலவே இப்போ உங்களை மாற்றி இருக்கிறார். அவர் செய்தவையை போல உங்களாலும் செய்ய முடியும். ஏனென்றால் உங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போலவே உங்களை உருவாக்கி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட மேலான நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல் உங்களை தேவன் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார்.
பிறப்பிச்சிருக்கிறார். அதாவது புது சிருஷ்டிப்பாய் உருவாக்கி இருக்கிறார். உங்களாலும் இதே போல செய்ய முடியும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. அடுத்தது வெற்றி வாழ்வுக்கான விசுவாச அறிக்கை. வெற்றி வாழ்வுக்கான விசுவாச அறிக்கை. நாம் பரலோகத்தின் ஸ்தானாதிபதியாகவும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் வெளிப்படுத்துவதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஞானமானது நான் கையிட்டு செய்யும் வேலைகளில் வெளிப்படுகிறது. மனிதர்களில் உள்ள பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் நானே பதிலாக இருக்கின்றேன். ஆவியானவரின் வழிநடத்தலை நான் பார்த்தும் கேட்டும் அறிந்தும் இருக்கின்றேன். நான் எங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்பதையும் எந்த வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதையும் குறித்து ஆவியானவரே என்னை வழிநடத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளும் நேர்த்தியாகவும் சீராகவும் இருக்கிறது. ஆமீன். என்னுடைய மனமானது தேவனுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆமீன். தேவனுடைய ஆவியானவர் எனக்கு வழங்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நான் என்னுடைய செழிப்பை உருவாக்குகின்றேன். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்கு அவர் என்னை உண்மையுள்ள ஊழியக்காரனாக தெரிவு செய்கிறார். ஆமீன். நான் எந்த குழப்பத்திலும் வாழ்வதில்லை. என்னுடைய பொருளாதாரத்தில் எங்கும் இருள் இல்லை. ஏனென்றால் நான் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறேன். ஆமீன். மறைவிடங்களில் உள்ள ஐஸ்வர்யங்களையும் செழிப்பையும் திறப்பதற்கான திறவுகோல் என்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமீன். தேங்க்யூ. இப்படியத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். இந்த மகா பெரிய நல்ல தேவனை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் தேவனாக இருக்கிறார். அதுவும் கிருபை உள்ள வசனங்களை நாங்கள் எங்களுடைய ஆவியில் எங்களுடைய இருதயத்தில் நிரப்பும் பொழுது நாங்கள் தேவனோட நிரம்பி போயிருக்கிறோம். அவரோட உறவாடுகிறோம். அவரை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற்றவர்கள். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற்றவர்கள். தேங்க்யூ அப்பா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. இப்படியா எங்களை மாற்றின எங்கள் தேவாதி தேவனையுமே துதிக்கிறேன். நன்றி அப்பா. ஆமீன், ஆமீன், ஆமீன்.